ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, தீபக் கூடாவை கிட்டத்தட்ட 1.75 கோடி ரூபாய் கொடுத்து சிஎஸ்கே நடந்து முடிஞ்ச ஐபிஎல் ஆக்ஷன் 2025ல எடுத்தாங்க. இது பெஸ்ட் பையா இல்ல ஒஸ்ட் பையா, சிஎஸ்கே என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி தீபக் கூடா மேல பண்ண போறாங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம பேசலாம். பொதுவாவே தீபக் கூடா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐபிஎல்ல கொஞ்சம் நிறைய பிரான்சைஸுக்கு கண்டினியூவா விளையாண்ட ஒரு பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். ஐ திங்க் 2015ல இருந்தே இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா விளையாண்டுகிட்டு இருக்காரு. SRH இருந்தாரு. அப்புறம் இப்ப ரீசெண்டா லக்னோல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் இருந்தாரு. இன்னும் ஒரு சில டீம்ஸ் கூட அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து போயிட்டு வந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். எஸ், அவரோட டொமஸ்டிக் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து நல்லா இருக்கும். அதனாலதான் கண்டினியூவா அவர் வந்து இந்த ஐபிஎல் டீம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். எஸ், ஆப்வியஸ்லி வந்து ஒரு நல்ல பிளேயர் தான். ஆனா அவரோட ஐபிஎலோட ஸ்டாட் பாக்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா பெருசா இம்ப்ரெசிவாவே இல்ல. எஸ், அவர் ரீசென்ட் டைம்ஸ்ல இந்தியாவுக்காகவும் ஒரு 1 or 2 இயர்ஸ் முன்னாடி ஆடி அங்கேயும் செஞ்சுரிலாம் அயர்லாந்துக்கு அகைன்ஸ்டா அடிச்சாரு. திடீர்னு இந்தியாவோட அந்த ஒரு கண்டினியூ லெவல்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து ஐபிஎல் சீசன் ஒழுங்கா அமையல அப்படிங்கிறதுனால அவர் வந்து இந்தியன் டீம்ல எடுக்கிறது இல்ல. தீபக் கூடா நான் வந்து 2015ல இருந்து விளையாண்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றேன். இவர் வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னரும் கூட. ஓகே, ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரியில வரக்கூடிய ஒரு பிளேயர் தான். பட் ஆனா இவரோட ஸ்டாட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப போராதாங்க இருக்கு. 2015ல ஒரு 151 ரன் 14 மேட்ச்ல, 16ல 17 மேட்ச்ல 144, 2017ல 10 மேட்ச்ல 78 ரன், அதுக்கு அடுத்த வருஷம் 87 ரன் தான் டோட்டலாவே நான் சொல்றேன். அதுக்கப்புறம் 64 ரன் தான். 2020ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 101 ரன், அதுக்கப்புறம் 2021ல 160 ரன், 2023ல 84 ரன், 2024ல 145 ரன். இடையில 2022 மட்டும் நான் விட்டுருப்பேன். அப்ப மட்டும்தான் இவரோட கெரியர் பெஸ்டாவே இருந்திருக்கு. 451 ரன், கிட்டத்தட்ட 450 வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருக்காரு. ஹையஸ்டா வந்து ராஜஸ்தானுக்கு அகைன்ஸ்டா ஒரு 59 ரன் அடிச்சிருந்தாரு. ஸ்ட்ரைக் ரேட்டுமே ஒன்னும் பெரிய ஸ்ட்ரைக் ரேட்லாம் இல்ல, 136 தான். அந்த வருஷம் அவர் நல்லா விளையாண்டதுனால தான் அப்படியே இந்தியன் டீமுக்குள்ள வந்தாரு. அப்புறம் நடந்ததெல்லாம் உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப அவரை சிஎஸ்கே எடுத்திருக்காங்க இல்லையா, எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஒஸ்டான பை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எஸ், அவரோட இந்த ஸ்டாட் மட்டும் இல்ல, ஒரு சில ரீசன்ஸ் இதை தாண்டி இருக்கு. ஃபர்ஸ்ட்லி இன்கன்சிஸ்டன்டான பேட்டிங் ஃபார்ம் அவர்கிட்ட எப்பவுமே இருக்கும். கூட ஒரு 5 மேட்ச் கண்டினியூவா நல்லா விளையாடுவாரு, இல்ல ஒரு 3 மேட்ச் விளையாடுவாரு அப்படின்னு பார்த்தா அவர் வந்து அப்படி பண்ணவே மாட்டாரு. அதுக்கு வந்து அவரோட டொமஸ்டிக் ஸ்டாட்டும் சரி, இல்ல இந்த ஐபிஎல் ஸ்டாட்டும் சரி, வந்து இந்தியன் டீம் ஸ்டாட்டும் கூட வந்து சொல்லும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ், அவரால் கன்சிஸ்டன்டா விளையாடவே முடியாது. ஈவன் தோ அவரோட நிறைய அந்த எப்படி சொல்றது, இதுதான்ப்பா இவருக்கு வீக் பாயிண்ட்னு ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு பிளேயர். அதே நேரத்தில் அன்னெசரியான மிடில் ஆர்டர் கிரவுட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ராகுல் திரிபாதி மாதிரி, சிவம் டூபே மாதிரி கண்டினியூவா ஆட போற பிளேயர்ஸ் அங்க இருக்காங்க. திருப்பி இவரை எடுத்துட்டு வந்து நீங்க மிடில் ஆர்டர்ல எங்க ஃபிட் பண்ணுவீங்க? ஆப்வியஸ்லி சான்ஸே கிடையாது. இவருக்கு நீங்க பினிஷர் ரோலும் கொடுக்க முடியாது, ஓபனும் பண்ண வைக்க முடியாது. இவர் ஒரு பேக்கப் ஆப்ஷனா தான் இருக்க போறாரு அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஹூடா மேல பெருசா போயிருக்க தேவையில்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நீங்க இன்னும் ஒரு நல்ல பவுலிங்கை சென்ட் பண்ணிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது நல்ல யங் டேலண்ட் மேல ஃபைன் பண்ணி போயிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சிஎஸ்கேவோட ஸ்ட்ராட்டஜில இவர் ஃபிட்டா வரா அப்படிங்கறதை பார்க்கணும். சிஎஸ்கேவோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, சேப்பாக் மாதிரி கிரவுண்ட்ல நடக்க போற 7 மேட்ச்ல 6 மேட்ச் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி கிரவுண்ட்ஸ்ல எல்லாம் இவர் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா இருக்கவே மாட்டாரு. அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் அந்த லக்னோ தான் நான் சொல்லுவேன். ஏன்னா லக்னோ மாதிரி பிச்சர்ஸ்ல அவரால் விளையாடவே முடியல. சும்மா ஸ்பின்னர்ஸ் பூந்து விளையாண்டுட்டு வந்துருவாங்க அவரோட விக்கெட் மேல. சோ ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனால ஃபிட் ஆக மாட்டாரு சேப்பாக் கிரவுண்டுக்கு. சோ அதுவும் ஒரு ரீசனா நான் சொல்லுவேன். நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவர் மேல எப்பவுமே நான் வைப்பேன். ஆனா அவரோட இம்பாக்ட் எப்பவுமே லோவா தான் இருக்கும். இது வந்து கண்டினியூவா வந்து நடந்திருக்கு. ஏன்னா அவர் ஒரு டைம்ல நல்ல பவுலிங்கும் போடுவாரு. அப்பெல்லாம் நான் வேற லெவல் பாய்வர் அப்படின்லாம் யோசிப்பேன். இடையில ஒரு சின்ன பிரச்சனை கூட வந்துச்சு, அவர் பவுலிங் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கிளியர் பண்ணிட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன். எஸ், ஆப்வியஸ்லி வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை பீட் பண்ற பிளேயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் கிடையாது. அதே நேரத்தில் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு நிறைய காம்படிஷன் இருக்கு. லைக் ஒரு ராகுல் திரிபாதி, அதுக்கப்புறம் சாம் கரன் ஆடினாரு அப்படின்னா அதுவும் மிடில் ஆர்டர் ஃபில் ஆயிரும். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால இவர் ஒரு எப்படி சொல்றது, ஒரு இம்பாக்ட் பிளேயரா மேபி இல்ல வந்து ஒரு பேக்கப் ஆப்ஷனா வச்சிருப்பாங்களே தவிர ஒரு மெயின் பிளேயர் பா இவருங்கிற மாதிரிலாம் ஹூடாவை நம்மளால இறக்கி விட முடியாது. ஹூடா வந்து ஒரு ஒஸ்ட் பை தான் என்னைய பொறுத்த வரைக்கும். பட் ஆனா அந்த 1.75 கோடிங்கிறது வந்து ஓகேவான அமௌண்ட் தான். அதுக்கு மேல அவங்க போயிருந்தாங்கன்னா ஆப்வியஸ்லி நான் ரொம்ப ஒஸ்ட் பை அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா தீபக் கூடாவுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு இந்தியாலாம் ஆடி இருக்காரு, ஒரு மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு ஓரளவுக்காது அப்படிங்கிறதுக்காக அந்த 1.75 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்திருக்கிறது ஓகே. பட் ஆனா ஓவராலா பாத்தீங்கன்னா ஒஸ்ட் பை தான். ஆனா இந்த சிஎஸ்கேவோட ஒரு மந்திரம் ஒன்னு இருக்கு. இந்த மாதிரி பிளேயர்ஸை எடுத்து பயங்கரமா விளையாட வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கெரியரே மாறிடும். நம்ம சிவம் டூபேவே ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சிஎஸ்கேக்கு வராதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாட்ல தான் இருந்தாரு. அவர் இப்ப பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஐபிஎலோட பெஸ்ட் ஒரு டீம் எடுத்தோம் அப்படின்னா அவர் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த
அந்த மாதிரி வந்து இப்ப மாறிட்டாரு. அந்த ஃபார்மை கன்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. சோ சிஎஸ்கேவோட மந்த்ரா ஏதாவது தீபக் கூடாவுக்கு பண்ணி தீபக் கூடா மேபி பயங்கரமா விளையாட ஆரம்பிச்சாரு அப்படின்னா தான். பட் அவர்கிட்ட ஸ்டஃப் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. ஆனா அவர் வந்து எங்க யூஸ் பண்றதுன்னு தெரியாம நிறைய பேர் புலம்புவாங்க. நம்பர் 3ல அனுப்புவாங்க, திடீர்னு நம்பர் 5ல அனுப்புவாங்க, திடீர்னு நம்பர் 7 ஒரு வாட்டி வருவாரு, திடீர்னு இம்பாக்ட் பிளேயரா கடைசியில வருவாரு. என்னதான் பண்ண முடியும் சொல்லுங்க? அவராலையும் அவரோட இடத்தை வந்து கிராப் பண்ணிக்க முடியல கரெக்டா. அதுக்கு காரணம் இந்த பொசிஷன் வேரி ஆகுது தான். ஃபைனலி என்ன சிஎஸ்கே மாதிரி டீம்ல இவர் கிடைச்சிருக்காரு. மேபி சிஎஸ்கேவோட மந்த்ரா எப்பயும் போல இவருக்கு ஒர்க் அவுட் ஆயிருச்சு அப்படின்னா சூப்பரான ஒரு பையா தான் இருக்கும். பட் இப்ப இருக்கிற ஸ்டாட் படியும் இப்ப அவரோட போரான ஃபார்ம் படியும் அவர் ஒரு ஒஸ்டான பை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. மேபி உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். மாற்று கருத்துக்கள் இருந்தா மட்டும்தான் நல்லா இருக்கும். ஏன்னா அப்பதான் நம்ம விவாதிக்க நல்லா இருக்கும். சோ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கருத்துக்களை தாராளமா பதிவிடுங்க. தீபக் கூட ஒரு பெஸ்ட் பையா ஒஸ்ட் பையா அப்படின்னு சொல்லிட்டு. வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். This is VJ Money. Love you all. Stay safe மக்களே. நன்றி 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 நன்றி. வணக்கம்.